தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம். புத்தாடை பொங்கலோடு தி சென்னை சில்க்ஸ். Let the celebrations begin. சினிமாவில் மட்டும் அவர் ஹீரோ கிடையாது, ரியல் லைஃப்லையும் அவர் ஹீரோ தான் அப்படின்னு பலருக்கும் அடையாளமாக எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான நடிகர் அப்படின்னா அது தமிழ் சினிமாவில் நடிகர் அஜித்குமார் மட்டும்தான். ஏன்னா சினிமாவில் என்னதான் அவர் நடிச்சிட்டு இருந்தாலும், ஹீரோவாக நடிச்சிருந்தாலும், சினிமாவில் டூப் போடாமல் அவர் ரிஸ்க் எடுத்தாலும் அந்த ஒரு ரிஸ்க்கை ரியல் லைஃப்லையுமே அவர் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு ஒரு மிக முக்கியமான சாட்சியாக இன்றைக்கி நடந்த அந்த ரேஸ் விபத்து அப்படின்னு நம்ம சொல்லலாம். அஜித் அவர்கள் தொடர்ந்து படங்களில் டூப் போடாமல் அவரே அந்த ஒரு பைக் ஸ்டீன் ஆகட்டும், அந்த கார் ஸ்டென்ட்டு அப்படின்னு எல்லா ஸ்டென்ட் காட்சிகளையும் யாரையும் வச்சு டூப் போடாமல் அவரே ரியலாக ஒரிஜினலாக நடிச்சு கொடுத்து அந்த ஒரு காட்சியை முடிச்சு கொடுப்பாரு. இப்போ அதே மாதிரி தான் அவர் கார் ரேஸ்லேயும் பைக் ரேஸ்லேயும் தொடர்ந்து தன்னை ஈடுபடுத்திக்கிட்டே இருக்காரு. இதை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கும் ஒரு விபத்து நடந்தது. அதில் அதிர்ஷ்டவசமாக நடிகர் அஜித்குமாருக்கு எதுவுமே ஆகலை. சிறு காயத்தோட அவர் அதை வந்து தப்பிச்சிட்டாரு. இது முதல் முறையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது முதல் முறை கிடையாது. நடிகர் அஜித்குமார் இதுக்கு முன்னாடி எங்கென்ன விபத்தை சிக்கினாரு, இப்படி அவர் தப்பிச்சாரு அப்படிங்கிறது தான் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நடிகர் அஜித்குமார் எல்லாருக்குமே தெரியும். அவர் ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே சினிமாவில் ஒரு பக்கம் நடிச்சிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் அவருக்கு பைக், கார் இது மீது ரொம்பவும் ஆர்வம். குறிப்பாக கார் ரேஸில் அவருக்கு பயங்கர ஆர்வம் இருந்தது. சினிமாவில் அவர் நடிக்கும் போதே நிறைய காட்சிகளில் வந்து பைக்லேருந்து ஏதாவது ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னா யாரையுமே டூப் பயன்படுத்த மாட்டாராம். எனக்கு பைக் ஓட தெரியும், எனக்கு ஸ்டெண்ட் பண்ண தெரியும், நானே பண்ணுறேன் அப்படின்ட்டு வாண்டடாக பண்ணிகிட்டு இருக்காரு. அதுவும் குறிப்பாக அதை வான்மதி படத்துலேருந்தே, அதாவது தன்னுடைய ஆரம்ப காலகட்ட படங்கள்லேருந்தே பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. வான்மதி படத்துலையும் ஒரு பைக் வீலிங் சீன் அவர் பண்ணியிருப்பாரு. அந்த படம் நீங்கள் பார்க்காம பார்த்தீங்கன்னா மறக்காமல் பாருங்கள். அதுலேயே RS100 நினைக்கிறேன், அந்த பைக்கில் அசால்ட்டாக வீலிங் பண்ணிவிட்டு அவர் வந்திருப்பார். கார் ரேஸில் பயங்கர ஆர்வமாக இருக்கக்கூடிய நடிகர் அஜித்குமார் இதுக்கு முன்னாடி ஒரு 2010 மராக்காவில் நடந்த ஒரு F2 கார் ரேஸ் அப்போ அவருக்கு ஒரு விபத்து அப்போ ஏற்பட்டது. அப்போ அங்கே இதே மாதிரி தான் ஒரு பயிற்சி ரேஸ் அங்கே போயிட்டு இருந்திருக்கு. ஸோ அப்போ போயிட்டு இருக்கும்போது நடிகர் அஜித்குமாருக்கு முன்னாடி போன ஒரு கார் வந்து டக்குன்னு அதுக்கு முன்னாடி போன காரில் இடித்து அப்படியே ஒரு சில அடி உயரங்கள் அப்படியே பறந்து அப்படியே கீழே விழுந்திருக்கு. இதில் கிட்டத்தட்ட ஒரு 4-5 கார்கள் டேமேஜ் ஆகிருக்கு. 2-3 பேருக்கு பலத்த அடிபட்டிருக்கு. நல்வாய்ப்பாக நடிகர் அஜித்குமார் அந்த காருக்கு பின்னாடி வந்ததுனால அவர் எந்த விதமான விபத்துலையும் சிக்காமல் அவருக்கு அதுலேருந்து தப்பிக்கிறாரு. தொடர்ந்து அவர் அந்த ரேஸ்லையுமே ஈடுபட்டிருந்தார். இது வந்து அப்போ பயங்கரமாக பேசப்பட்டது. இது 2010 நடிகர் அஜித் வந்து இந்த மாதிரி விபத்தில் மாட்ட வேண்டியது. பட் சில பல காரணங்களால் அதிர்ஷ்டவசமாக அவர் வந்து உயிர் தப்பிட்டார் அந்த ஒரு விபத்தில். அதை தொடர்ந்து இரண்டாவதாக ஒரு கார் விபத்தில் அவர் மாற்றுறார் அப்படின்னா அது போன வருஷம் விடாமுயற்சி படத்தினுடைய ஷூட்டிங்கில் தான். அஜர்பைஜானில் நடந்த அந்த படத்தினுடைய காட்சியில் ஒரு பக்கம் நடிகர் அஜித்குமார் கார் டிரைவ் பண்ணிட்டு இருப்பார், இன்னொரு பக்கம் நடிகர் ஆர்வம் கூட உட்காந்துருப்பார். ஸோ அவங்க கார் போயிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் கார் கண்ட்ரோல் இருந்து அப்படியே ஒரு 4-5 ஃப்ளிப் அடிச்சு ரோட்ல இருந்து கீழே போய் விழுகும். இதை பார்த்துட்டு இருந்த படக்குழு எல்லாருமே ஐயோ உண்மையாகவே ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு எல்லாரும் ஓடி போய் பார்ப்பாங்க. நல்வாய்ப்பாக அந்த ஒரு விபத்துலையும் அஜித்குமார் மற்றும் ஆரவுக்கு எந்த ஒரு பெரிய காயங்களும் ஏற்படாமல் சின்ன சின்ன காயங்களோடு அது முடிஞ்சிருச்சு. ஸோ அப்போவே எல்லாருமே நடிகர் அஜித் அவர்களுக்கு இது பண்ணாங்க, நீங்கள் சினிமாவில் நல்லா நடிக்கிறீங்க, நாங்கள் ஒத்துக்கிறோம், பட் டூப் வச்சுக்கலாமே, ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்ட்டு. பட் இது எல்லாத்துக்குமே நடிகர் அஜித்குமார் ஆரம்பத்திலே ஒரு பதில் சொல்லியிருக்காரு. டூப் போடுறவங்க யார், அவங்களும் என்ன மாதிரியான சாதாரண ஒரு மனிதர்கள் தானே, எனக்கும் ரத்தம் தான் வரப்போகுது, அவங்களுக்கும் ரத்தம் தான் வரப்போகுது, குறிப்பாக அவங்கள விட நான் தான் அதிகமாக சம்பளம் வாங்க போகிறேன், ஸோ ரிஸ்க் எடுத்து தான் அதை நானே பண்ணுறேன் அப்படின்னு வாண்டடாக எல்லா படங்களும் நடிக்கும் போதும் அந்த இயக்குநர்கள்ட்ட நடிகர் அஜித் சொல்கிற ஒரு மிக முக்கியமான வார்த்தை இதுதான். நீங்கள் டூப் போடுங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவர்கிட்ட வரக்கூடிய வார்த்தை இந்த ஒரு வார்த்தையாக தான் இருக்குமா. இதை தன்னுடைய ஆரம்ப காலத்துலேருந்து நிறைய படங்களை பயன்படுத்திட்டு இருக்காரு. அதை தொடர்ந்து இன்றைக்கி நடந்த விபத்து தான் யாருமே எதிர்பார்க்காத ஒன்று. ஏன்னா துபாயில் நடந்த அந்த ஒரு ரேஸில் அவருடைய டீம் வந்து கலந்துருக்காங்க. ஸோ இதுவுமே ஒரு பயிற்சியான ரேஸ் தான். ஸோ இந்த பயிற்சியில் ஈடுபடும் போது தான் நடிகர் அஜித்தினுடைய கார் வந்து கண்ட்ரோலை இழந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த கம்பியில் மோதி அவருடைய கார் வந்து கிட்டத்தட்ட அப்பளம் மாதிரி அந்த ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா போர்ஷனுமே வந்து நொறுங்கிடுச்சு. நல்வாய்ப்பாக அதில் அவருக்கு ஒன்றும் ஆகலை. பட் கார்லேருந்து அவர் கூட பக்கத்தில் இருந்தவர் டக்குன்னு எழுந்திரிச்சிட்டாரு. நடிகர் அஜித் இறங்குறது கொஞ்சம் டிலே ஆச்சு, அதுக்குள்ளே அந்த வீடியோ நாம் பார்க்க முடியல. ஸோ இப்போவே பலருமே அஜித்குமாருக்கு இது பண்ணிகிட்டு இருக்காங்க, நீங்கள் உங்கள் உடம்பை பார்த்துக்காங்க, திரும்பவும் இந்த ரேஸ் வேணாம் அப்படின்ட்டு. பட் அவர் ஆரம்பமே சொல்லிட்டார், என்னுடைய பேஷனை நோக்கி நான் போயிட்டுருக்கேன் அப்படிங்கிறத. இது நீங்கள் ரியல் லைஃப்பில் மட்டும்தான் அப்படின்னு எடுத்துக்க முடியாது, படங்களுடைய ஷூட்டிங்லேயே நம்ம எடுத்துக்காட்டாக நம்ம சொல்லலாம். குறிப்பாக பில்லா படத்தினுடைய ஷூட்டிங்லேருந்தே அவர் தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்காரு. பில்லா படத்தில் ஒரு சீன் வரும், அந்த ப்ளூ கலர் கார் அஜித் ஓடிட்டு இருப்பார், அது ஒரு ட்ரக்லேருந்து அப்படியே இறங்கி வந்து ஃப்ளிப் பண்ணுற மாதிரியான ஒரு சீன். ஸோ அப்போவும் அவர் ரியல் லைஃப்பில் அதை ஒரு ரிஸ்க் எடுத்து அதை பண்ணுறாரு. குறிப்பாக அதில் ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்கும், அந்த பிரிட்ஜில் இங்கேருந்து தொங்கி அப்படியே அந்த பக்கத்துக்கு போகணும், அதையும் அவரே டூப் போடாமல் பண்ணாரா. ஸோ அங்கே அந்த ஊரில் இருந்த ஒரு ஃபைட் மாஸ்டர் பார்த்துட்டு இவர் இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறாரு அப்படின்னு வியந்து பார்த்துட்டு இருக்காரு. அதுக்கடுத்து தொடர்ந்து விபத்துக்கள் அவருக்கு நடந்துட்டு தான் இருந்தது படப்பிடிப்புலையுமே. ஆரம்பம் படத்தினுடைய ஷூட்டிங் அப்போ நடிகர் அஜித் வந்து ஒரு வேன்லேருந்து முன்னாடி இருக்க காருக்கு ஜம்ப் பண்ணணும், அவர் டூப் போடாமல் அவரே தான் ஜம்ப் பண்ணுவார். ஸோ அப்படி ஜம்ப் பண்ணும்போது டக்குன்னு ஒரு இடத்துல கீழே இறங்கி
ரோடில் அவர் கால் ஒராசி அப்படியே கீழே இறங்கிடுவார். ஸோ அப்போ அவருடைய காலில் ஒரு பயங்கரமான அடி ஏற்பட்டிருக்கு. பட் இதை சொன்னால் ஷூட்டிங்ஸ் நிப்பாட்டிடுவாங்க, நம்மளால் ஷூட்டிங் பாதிக்கப்படும் அப்படிங்கிறதுனால அது வெளியவே சொல்லாமல் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஷூட்டிங்கை முடிச்சுட்டு அன்றைக்கி ஈவினிங் தான் சொல்லியிருக்காரு. ஒரு மிகப்பெரிய இதாக இருக்குது. ஸோ அதுக்கு பிறகு அவருக்கு ஒரு ஆப்ரேஷன்லாம் பண்ணி அதையும் சரி பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி எல்லா படங்களையுமே அவர் பண்ணியிருக்காரு. ஆரம்பம் படம் மாதிரியே வீரம் திரைப்படம், இந்த முறை அவர் வந்து ட்ரெயின் சீன் வரும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் டூப் போடாமல் அந்த பாலத்துக்கு முன்னாடி வந்து சண்டை போடுற மாதிரியான ஒரு இது. ஸோ இவர் தள்ளி விடுற மாதிரி இருப்பாங்க, ஒரு தொங்கிட்டு அதில் வந்து சண்டை போட்டுட்டு இருப்பார். அப்போ கீழே கண்ட்ரோலை பிடிச்சிட்டு அவர் நின்றுட்டு இருப்பார். அப்போ அந்த படிக்கட்டில் அவருடைய கால் வந்து நல்லா ஃபோர்ஸாகவே இடிச்சிடும். அதையும் அவர் வெளியே சொல்லாமல் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி இது பண்ணிட்டாரு. கிட்டத்தட்ட நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவருடைய உடம்புல அவ்வளவு அறுவை சிகிச்சைகள் நடந்திருக்கு. அந்த அளவுக்கு தொடர்ந்து அவர் ரிஸ்க் எடுத்துகிட்டே இருக்கார். மங்காத்தா திரைப்படம் அவர் எவ்வளோ ரிஸ்க் எடுத்து அந்த வீலிங் பண்ணிட்டு அந்த ரோட்டில் போயிருப்பார் அப்படின்றத நாமளே பார்த்துருப்போம். நம்ம பில்லா 2 திரைப்படத்துலையுமே அந்த ஒரு ஹெலிகாப்டரில் தூங்குற மாதிரியான ஒரு சீன். ஸோ அதையுமே டூப் போடாமல் அவரே தான் பண்ணியிருந்தார். இதை தொடர்ந்து இப்போ ரீசெண்டாக வந்து நேர்கொண்ட பார்வையாகட்டும், அதில் ஒரு பைக்கில் வீலிங் பண்ணுறது பண்ணியிருப்பார். விவேகம் படத்துலையுமே அந்த ஒரு பனிமலையிலேருந்து அவர் கீழே விழுகிற மாதிரி அந்த மாதிரியான காட்சிகளை டூப் எதுவுமே இல்லாமல் அவரே ரிஸ்க் எடுத்து பண்ண ஒரு காட்சியை நம்ம பார்த்துருப்போம். அதில் எல்லாருமே, அதாவது ரொம்ப -டிகிரியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு குளிரில் படக்குழு எல்லாருமே 4-5 ரிஸ்க் போட்டு கவர் பண்ணியிருப்பாங்க. பட் அவர் ஒரு கிழிஞ்சு போனால் அந்த ஒரு பனியனில் உடம்புல ரத்தக்கரையோட அப்படி குளிரில் நடிகிட்டு இருக்க மாதிரியான ஒரு ஃபோட்டோ பார்த்துருப்போம். அந்த அளவுக்கு டெடிகேஷனோட தொடர்ந்து அவர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். ரீசெண்டாக வலிமை திரைப்படம், அந்த வலிமை திரைப்படத்துக்கான அப்டேட் கேட்டு அது மிகப்பெரிய ட்ரெண்டாச்சு ஒரு விஷயம். பட் இன்னொரு பக்கம் அந்த வலிமை படத்தினோட ஒரு சீனில் வந்து நடிகர் அஜித் வீலிங் பண்ணுற மாதிரியான ஒரு காட்சி வரும். ஸோ அந்த பைக்கில் வீலிங் பண்ணும்போது அவர் உண்மையாகவே கீழே விழுந்து டக்குன்னு அவர் எந்திரிச்சு அந்த ஒரு காட்சியுமே படக்குழு ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ தொடர்ந்து நடிகர் அஜித்குமார் பைக் ஆகட்டும், கார் ஆகட்டும், எல்லா ஒரு விஷயத்துலையுமே ரிஸ்க் எடுத்து அதை நான் தான் பண்ணணும் அப்படின்றதுல குறிக்கோளாக இருக்கார். அதை சாதிச்சுமே காட்டுறாரு. ஸோ ஒரு நல்வாய்ப்பாக இந்த ஒரு விபத்தில் அவருக்கு எதுவுமே ஆகலை. ஸோ தொடர்ந்து அவருக்கு இந்த மாதிரி விபத்துகள் ஏற்படும் போது அவருடைய ரசிகர்களுக்கு அது கவலையாக தான் இருக்குது. இந்த பொங்கலுக்கு நடிகர் அஜித்தினுடைய விடாமுயற்சி திரைப்படமும் குட் பை டக்லி திரைப்படமே ரிலீஸ் ஆக வேண்டியது. பட் சில பல காரணங்களால் 2 படமே இப்போ போஸ்ட்மார்ட் ஆயிடுச்சு. குட் பை டக்லி திரைப்படம் ஏப்ரல் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விடாமுயற்சி திரைப்படத்துக்கு இன்னும் டேட் லாக் பண்ணல. ஸோ கூடிய சீக்கிரமே அஜித் ரசிகர்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்கு அப்படின்னு நம்ம நம்புவோம். தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு. தி சென்னை சில்க்ஸ், let the celebrations begin.